2ஆ இருக்கிற இந்த மாதிரி பேப்பரை எடுத்துக்கோங்க. ரைட் சைட்லேருந்து இதே போல் அந்த சென்டரில் வர்ற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் நல்லா சமப்படுத்தி அதை அந்த சைடே திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த சைடும் அதே போல் சென்டரில் வர்ற மாதிரி நம்ம மடித்து விட்டு அதையும் நல்லா சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதையும் அதே சைடே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறம் அந்த ஓரத்திலிருந்து அந்த சென்டருக்கும் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி மடக்கி அந்த சைடும் அதே போல் மடக்கி நல்லா சமப்படுத்திக்கோங்க. இதே போல் இன்னொரு சைடும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கடைசியில் கொஞ்சமாக பேப்பர் இருக்கும். அதை அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற பகுதியில் மடக்கி அங்கே சொருகி விட்டுக்கோங்க. இதே போல் இன்னொரு சைடும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேப்பர் பேஸ்கெட் ஈஸியாக ரெடி ஆச்சு. இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட சென்டர்லேருந்து மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இதே போல் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அந்த மடக்கின பகுதியை ஸ்டேப்லர் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. நிறைய ஸ்பேஸும் இருக்கும். அதில் சப்போஸ் ஈரம் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் அப்படியே அப்சர்வும் பண்ணிக்கும். தேங்க்யூ.